சிவகார்த்திகேயன் என்னன்னா, அந்த மெரினா படத்துல நடிக்கிறாரு. அப்ப எனக்கு வந்து இந்த தகவல பாண்டிராஜ் தான் சொன்னாரு. அப்ப என்ன அப்டின்னா, 3 அப்படிங்கிற ஒரு படத்துல காமெடியனா நடிப்பதற்கு வாய்ப்பு அவருக்கு வருது. என்னன்னா, சந்தானம் நடிக்க கமிட் ஆயி, அது சிம்பு திடீர்னு கட்டைய போட்டு சந்தானத்த அந்த படத்துலேருந்து விலக வச்சுட்டாரு. 3 படத்தினுடைய ஷூட்டிங் துவங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் விலகி போயிடுறாரு. அப்ப வேற யாரடா போடலாங்கும்போது, அதே மாரி விஜய் டிவிலேருந்து ஒரு பையன் வந்திருக்கான். அவன் பேரு சிவகார்த்திகேயன். மெரினா படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது தனுஷ் வந்து அவர அப்ரோச் பண்றாரு. இவர் வந்து பார்த்துட்டு நடிக்கிறேன், ஓகேன்லாம் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு திருப்பி பாண்டிராஜ்ட்ட போய் சொல்றாரு. இது மாரி அந்த 3 படத்துல காமெடியா தான் நான் நடிக்க போறேன் அப்படின்ட்டு. அப்ப இவர் சொன்னாரா, நான் இந்த படத்துல உன்னை ஹீரோவா கொண்டு வர்றேன். நீ வந்து காமெடியனா நடிச்சா என்ன அர்த்தம்? அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாராம். அப்படியா சார்? அப்ப என்னை ஹீரோவா மக்கள் ஒத்துக்குவாங்களா? நான் வந்து ஒரு சந்தானம் மாரி காமெடியனா வரலான்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா என்னால விமல் மாரி ஒரு ஹீரோவா வந்துர முடியுமா சார்? அப்படின்னு கேட்டாராம். அன்றைக்கு சிவகார்த்திகேயனுடைய பார்வையில் வந்து விமல் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ. அவருடைய கோலாவே வந்து நம்ம விமல் மாரி வரணும்னு தான் நெனச்சுக்கிட்டு இருந்திருக்காரு.